அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் டாக்டரை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா சரியாக வராது, நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து செக்கப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டேன். ஆனால் போய் பார்த்தப்ப வந்து சுகர் குறைஞ்சிருந்தது. உடனே டாக்டர்கிட்ட சொன்ன உடனே அவங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. முக்கியமாக சொல்லும் பொழுது இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்பவும் பிடிச்ச விஷயம் ஸ்டாஃப் எல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு. டாப் டு பாட்டம் எல்லாருமே ஏதோ குடும்பத்தில் இருக்கிறது மாதிரிக்கு வந்து செஞ்சாங்க. இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து கேட்டு நல்லா செஞ்சாங்க. அதில் வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சார் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 2 கண்ணுமே ரொம்ப நல்லா கிளியராக தெரியுது. இங்கெல்லாம் ஒரு படத்தை பார்த்தோம்னா அந்த படம் என்ன கலராக இருக்குது, அந்த படம் பால்டர் அம்பாடு சாமி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன கரை இதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ நல்லா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது. இப்போ கண்ணாடி போட்டுக்கிறதுக்காக வந்தேன். இப்போ சாரை பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டலில் அப் டு டேட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அது இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கீனாக கவனித்து ரொம்ப நல்லா செஞ்சாங்க. டாக்டரை பற்றி சொல்லணும்னா உள்ளபடியே நான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நன்றி உணர்வோடையும் சொல்லணும். அவங்க வந்து ஒரு பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆறுதலான வார்த்தைகள், ஒன்றும் கவலைப்படாங்க, கண்ணு நல்லா சரியாயிடும், சரி பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் போது கூட நான் ரொம்ப வந்து சரியாக ஒத்துழைக்கல, கண்ணெல்லாம் வசுக்கப்பாரு அப்படி இப்படியெல்லாம் சொல்லும்போது சரியாக செய்யலை. ஆனால் அவங்க வந்து ரொம்ப அன்பாக பேசி அதெல்லாம் என்ன சொல்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா ஃப்ரீயாக இருங்க, அதெல்லாம் என்ன கொஞ்சம் தான், வேறு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆப்ரேட் பண்ணி இதை முடிஞ்சிட்டு இன்னும் 2 நிமிஷம் தான் அப்படி சொல்லி செஞ்சாங்க. அதை பார்க்கும்போது எப்படின்னா பெற்ற பிள்ளைய பார்த்துக்கிறது மாதிரிக்கு அப்படி என் பையன் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பானோ, என் பையன் எப்படி இருக்கா அது மாதிரிக்கு செஞ்சாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் அமோகமாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. ரொம்ப